நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2005 ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட தி டிசிடென்ட் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து கார்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த பயங்கரமான ஆக்சிடென்ட்ல இவங்களோட குழந்தையும் ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சருக்காக ஒரு வித்தியாசமான குகைக்குள்ள இவங்க எல்லாருமே போகும்போது ஒரு கட்டத்துல அங்கேயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ள இருக்கும்போது என்னமான ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாத அந்த குகைக்குள்ள இருக்கிற வித்தியாசமான கிரீச்சர் என்ன, கடைசியா அங்கிருந்து யார் உயிரோட வந்தாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து 2005 டைம் பீரியட்ல எடுக்கப்பட்ட படம் அப்படின்னாலுமே ஒரு எக்ஸலண்டான ஹாரர் அட்வென்ச்சர் படம் அப்படின்னே சொல்லலாம். மெயினா இந்த படத்துல வரக்கூடிய அந்த பிளட் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடூரமா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க அந்த கிரீச்சர் கூட ஃபைட் பண்ணக்கூடிய சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ராவா எடுத்திருப்பாங்க. ஃபைனலா படத்தோட கிளைமேக்ஸுமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் படத்துல அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலுமே அந்த பிளட் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.